கிச்சனில் வேலை செய்யும்போது அவசரமாக ஒரு 4 தக்காளி தேவைப்படுது. வார கடைசியானா இந்த தக்காளி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. திங்கக்கிழமையானா செழுமையாக இருப்போம். சனிக்கிழமையானா அப்படியே வறுமையில் போன மாதிரி ஆயிரும் நம்ம கிச்சனேவும். அப்படி தான் தோட்டத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, குட்டி குட்டி தக்காளி, பெரிய தக்காளிலாம் இருந்துச்சு. என் பொண்ணு பெரிய தக்காளி ஃபஸ்ட்டே வந்து பறித்து எடுத்துட்டா. அதுக்கப்புறம் குட்டி குட்டி தக்காளிலாம் நான் தேடி தேடி பறித்து எடுத்தேன். நிறைய வந்து கோழி சேவல்கிட்டருந்து தப்பிச்சு நம்மளுக்கு தக்காளிகள்லாம் குட்டி குட்டியாக கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு, அதையும் பறித்து எடுத்துட்டேன். மூக்கிரட்டை கீரையும் கொஞ்சம் பறித்து எடுத்தேன். அம்மாவுக்கு வந்து சூப் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மூக்கிரட்டை கீரைகள் நிறையா இருக்குது. தேடி தேடி பறித்தோம் அப்படின்னா நிறையா பறிக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவசரத்தில் பறிக்கிறனால கொஞ்சம் மட்டும் சூப் வைக்கிறதுக்கு மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டேன். மூக்கிரட்டை கீரை வந்து இப்படி தான் இருக்கும். சாரணை கீரையும் இதுவும் வந்து பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் சாரணை கீரை வேறு, மூக்கிரட்டை கீரை வேறு. சரிங்களா? நல்லா பார்த்துக்குங்க. இலையோட அமைப்பு இலைக்கு பின்னாடி சைடில் வெள்ளையாக இருக்கும். பச்சை மிளகா ஒன்றே ஒன்று என்னை பார்த்துட்ருக்க மாதிரியே இருந்துச்சு. அதையும் பறித்து எடுத்துட்டேன். எப்படியோ கொஞ்சமாக சூப் வச்சு அம்மாவுக்கு கொடுத்துட்டேன். ரெகுலராக சாப்பிட்டாங்க அப்படின்னா உடம்புல நிறைய பிரச்சனை